ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் பீப்பிள் ப்ளீசிங். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம மனசுல என்ன தோணும்? வேண்டாம், நோ சொல்லணும்னு தோணும். ஸோ நோ சொல்லாம எஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் பீப்பிள் ப்ளீசிங். ஸோ நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம நோ சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிரும். ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் வந்துட்டு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்? நோ சொல்லாம எஸ் சொல்லியே பழக ஆரம்பிச்சுருவோம். ஸோ இப்படி இருக்கிறவங்க ஒரு பவுண்டரீஸ் செட் பண்ண அவங்களால சத்தியமா முடியாது. அண்ட் தென் அவங்களோட ஓன் நீட்ஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது எல்லாத்தையும் வந்துட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு ஒரு ஆங்ஷியஸா, கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நடத்துறாங்க அப்படின்னா, இவங்க நடத்தும்போது நம்மளா வந்துட்டு இதுவா? ஸோ ஓகே, மத்தவங்களா நடத்தட்டும். அதனால ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு விஷயத்த முன் வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா, ஆங்ஷியஸா ஃபீல் ஆகும். ஸோ எப்பயுமே நம்ம இப்படியே இருந்துட்டு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் போய் முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷனு, ஸோ இப்படி தான் போய் முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ சொல்லணும். ஓகேவா? நம்மளுக்கு இன்னர் வாய்ஸ் ஒண்ணு இருக்கும். அதில வந்து நோ சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நோ சொல்லணும். எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம. ஸோ இதுதான் பீப்பிள் ப்ளீசிங். நெக்ஸ்ட் வீடியோல நான் வேற சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.